வணக்கம். யுஎஸ்ஏ ஸ்டுடியோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூ டென்ஸ் மூவி கான்செப்ட். சரி, டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமை கேட்டுக்குங்க. கேமரா ஆன் பண்ணால் ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் ப்ரொஜெக்டரில் ஒரு வீடியோ எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, அந்த வீடியோக்குள்ளே கேமரா எடுத்துகிட்டு போனால் 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நிறைய இடங்களில் மாயாஜால நிகழ்வு நிகழ்ந்ததுனால திருச்சபையில் எல்லாருமே பயந்தாங்க. அதுக்கப்புறம் அறிவியல் அறிஞர்கள் உடலியல் ரீதியாகவும் மாந்திரிகம், தாந்திரிகம், எந்திரம் என ஆராய்ச்சி செய்தனர். அதன்படி மாயாஜாலம் என்பது உண்மை என நிரூபிக்கப்பட்டது. நிறையா மந்திரவாதிகள் தன்னிச்சையான முறையில் செயல்பட தொடங்கினர். ஒரு சிலர் நன்மை செய்தனர், பல சிலர் தங்களை தாங்களே அறியாது தவறு செய்தனர். எனவே மாயாஜால கமிட்டி என ஒன்று உருவாக்கப்பட்டது. அமைப்பு யாரெல்லாம் மாயாஜாலத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும், யாரெல்லாம் மாயாஜாலத்தை தவறாக பயன்படுத்துகின்றனர் என்றும், யாரெல்லாம் மாயாஜாலத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் வகுத்து தொகுத்து பாதுகாத்து முறைப்படுத்தி நெறிப்படுத்தி கல்வியல் முறையாகவே போதித்து வருகின்றனர். இப்போது அப்பள்ளிக்கான சேர்க்கை விண்ணப்பம் இரகசியமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பள்ளியில் யாராவது சேர விரும்புகின்றனர் என்றில் அத்திருச்சபை உள்ள ஃபாதரிடம் நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம். அப்பாதிரியார் தகுந்த நபரை தேர்ந்தெடுத்து அப்பள்ளியில் சேர்ப்பதற்கான கடிதத்தை வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டில் உள்ள வீடியோவில் சொல்கிறாங்க. அது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு சில பேரண்ட்ஸ் கேட்டுட்டு வராங்க, இதுதான் ஹாரி பாட்டர் மூவியில் வர மாதிரி இருக்குது, இதுனா இது யதார்த்தத்தில் ஹாரி பாட்டர் கதையெல்லாம் இருக்கவா போகுது, ஏதோ படமாக பார்க்கலாம், நிஜத்தில் எங்கே இவங்க சொல்கிறதெல்லாம் ஹாரி பாட்டர் படத்தில் வர மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதரை மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாதரியார் அந்தந்த குழந்தைங்களை ஆசீர்வதித்து ஒரு சில இடத்துக்கு போக சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த ஒரு சில நபர் போகிறாங்க. அப்புறம் ஒரு சில இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு நெருப்பு குழி மாதிரி ஒன்று இருக்குது, நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு, அந்த நெருப்புக்குள்ளே போங்க அப்படின்றாங்க. அவங்க எல்லோரும் அந்த நெருப்புக்குள்ளே போகிறாங்க. நெருப்புக்குள்ளே போனதுன்னு இன்னொரு உலகம், அது ஒரு மிரர் உலகம், அதாவது இந்த கண்ணாடி நிலை அப்படிம்பாங்க. என்ன நம்ம சொல்கிறோமோ அதுதான் பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அது ஒரு கந்தர்வ உலகம். ஓகே, கந்தர்வ உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே. அதுக்கப்புறம் அவங்க படித்து முடிச்சுட்டு இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறையா நிலை உணரப்படுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாப் கொடுக்குறாங்க. நீங்கள் இடத்துலையும் ஜாப் செய்யலாம், இல்லை நிறையா கிரகங்கள் இருக்குது, அந்த கிரகத்தில் போய் நீங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, இந்த படத்தோட கருத்து என்ன அப்படின்னா, கந்தர உலகத்தில் விடப்படக்கூடிய குழந்தைகளை குலதெய்வமாக இருந்து காக்கக்கூடிய நபராக ஹீரோவும் ஹீரோயினும் செயல்படுறாங்க. கடுமையான பரீட்சைகள்லாம் நிகழப்படுது. 30 வருஷம் பயிற்சி வழங்கப்படுது. இந்த கிறிஸ்துவத்தில் சொல்லப்படக்கூடிய சரீரம், ஆவி, ஆத்மா, ஆவி இதையும் தாண்டி நிறையா கிளாஸஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. ஓகே, ஒரு ஆக்ஷன் மூவி, ஒரு ஃபேண்டசி மூவி, ஒரு
கிளாஸஸ்லாம் போட்டு பார்க்குற மாதிரி ஒரு 3D அந்த மாதிரியான வேரியேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மூவி. ஓகே, சரி. மற்றொரு கருத்து என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு நாட்டோட ஸ்டோரி எடுத்து நம்ம மூவி எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் உளவியல் ரீதியான ஒரு குற்ற உணர்வு, ஒரு தாழ்ந்து போகணும் அப்படின்ற மாதிரி நிலையெல்லாம் இருக்கும். இதுவே ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் சரி, அது ஒரு சொந்த கதையாக இருந்தாலும் சரி, இன்னும் நன்மை. ஓகே, அதில் நம்ம மூவி எடுக்கிறப்போ ஒரு படி முன்னேற்றம் இருக்குது. ஓகே, அடுத்த நிலை ஒரு பரிணாம வளர்ச்சி. ஓகே, அதனால் கற்பனை கதைக்கு தான் இனிமேல் வரவேற்பு இருக்குது. ஓகே, ஏதாவது ஒன்று புதுசாக சிந்திக்கணும். புதிய தொழில்நுட்பத்தில் அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் வேறு ஆப்ஷன் கிடையாது. அதனால் யுஎஸ்ஏ தனிப்பட்ட முறையில் தனித்துவமாக ஒரு தனி நாடாக செயல்படணும். ஓகே, அதுக்காக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் அப்படின்றது எண்ணிலை பொறுத்து. ஓகே, கருத்தாக என்ன அப்படின்னா, இது ஒரு எஜுகேஷன் மூவிஸ். ஓகே, அடுத்த பார்ட்டு சாப்டர் 2 யக்ஷர்கள் உலகம், அடுத்து சாப்டர் 3 பூதங்கள் உள்ள உலகம். ஓகே, சரி. டைரக்டர் நேரில் வந்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட திரைக்கதை, கதை, கேமரா ஆங்கிள், வசனம், சாங்ஸு, அந்த காஸ்டியூமு, அந்த டிசைன்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். ஓகே, அதெல்லாம் வைத்து நம்ம ஒரு படமாக எடுக்கிறப்போ அதை வியூவர்ஸ்கிட்ட கொண்டு போகிறப்போ ஒரு புதுமையாக, ஒரு அருமையாக, நல்லது ஒரு படைப்பாக அமையும். ஓகே, சரி. டைரக்டர் நேரில் வாங்க, இன்னும் உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். குட் ஜாப், பாய்.